தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. என்ன வந்தோன்னு போறேன்னு சொல்றீங்க? அதான் உங்க பொண்ணு ஆசைப்படுறாள்ல, கொஞ்ச நாள் அவ கூட இங்க இருந்துட்டு போங்க. உடனே சரின்னு சொல்லிட்டா அல்பம் நினைச்சிட மாட்டா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நிப்போம். யோசிக்க என்ன இருக்கு? உங்க கோவில் சாமி எல்லாமே அங்கங்கதான் இருக்கும். எப்ப வேணா போய் பாத்துக்கலாம். உங்க பொண்ணோட கொஞ்ச நாள் இருங்க. அப்படி அவசரமா போய் தான் ஆகணும்னா அப்புறம் உங்க இஷ்டம். இல்ல ராஜிமா, இவ்வளவு ஆசைப்படுறா என் பொண்ணு. அவளுக்காக தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என் மனசுல என் பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசை ரொம்ப இருக்கு. சரிம்மா, உன் ஆசைப்படியே நான் இங்கே இருக்கேன். அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா. இருக்கட்டும்மா. நாம வந்துட்டோம். நம்ம மாப்பிள்ளை தம்பியை காணமே, பின்னாடியே வரேன் தானே சொன்னாப்ல. அப்பா என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா பார்த்தம்மா. சரி வாங்க. வரமா 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 வரமா. ஏதாவது பிரச்சனையா மேடம்? ஆமா மல்லி, செகண்ட் ஹியரிங்ல நாம ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் காட்டினாதான் கேஸ் நம்ம பக்கம் நிக்கும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கலையே மேடம். நம்ம கேஸ் அப்படின்னா தோத்துருமா? என்ன பண்றது? நெகட்டிவா யோசிக்க வேணாம் மல்லி. ஒருவேளை நமக்கு ஆதாரம் கிடைக்கலனா நமக்கு எவிடன்ஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு டைம் ஆகுமோ அத கோர்ட்ல வாங்கணும். புரியுது மேடம். இப்ப வரைக்கும் எனக்கு வக்கீலே இல்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கதிரேசனுக்கு தான் நான் வாதாட போறேன்னு தெரியுமே மல்லி. தெரியும் மேடம். நாளைக்கு நீங்க வாதாடுறீங்கன்றது எங்களுக்கு பெரிய பலம். டைம் கேட்டா கோர்ட்ல கொடுப்பாங்கல்ல? வாங்கணும். அதை யோசிச்சு பண்ணணும் மல்லி. நம்மளால நம்ம சைட் பண்ண முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்க பக்கத்துல இருந்து நாளைக்கு ரஞ்சிதா கோர்ட்ல ஆஜராகாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன் மேடம்? அவதான் ஆல்ரெடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாளே. ஆனாலும் திரும்ப அவ கோர்ட்ல வந்து என் 2 கண்ணால கொலைய பார்த்தேன்னு சொன்னா கேஸ்ல அவங்களோட தரப்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா விஜய் இத பண்ணலன்னு ப்ரூவ் பண்ற எந்த எவிடன்ஸும் இப்ப வரைக்கும் நம்ம கையில இல்லையே. சோ நாளைக்கு நாம பெருசாலாம் எதுவும் வாதாட போறது இல்ல. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண டைம் வாங்க போறோம். அதே நேரம் ரஞ்சிதா அங்க வந்து சாட்சி சொல்லாம நாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். புரியுது மேடம். ரஞ்சிதாவையும் ராஜியும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரவிடாம பாத்துக்கிறேன். அப்ப கோர்ட்டுக்கு நீ வர மாட்டியா? நிச்சயமா வருவேன் மேடம். அவரை நான் பார்க்கணும் மேடம். என் கண்ணு பூரா அவர் தான் நிக்கிறாரு. ராஜியும் ரஞ்சிதாவும் கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க அவங்களுக்கு ஏத்த ஆளு நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்க அதை பாத்துப்பாங்க. அவங்கள தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வணக்கம் மேடம். நீயா? என்ன மரியாதை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? நான் உங்ககிட்ட எப்போ மரியாதை குறைவா நடந்திருக்கேன்? நீங்க எனக்கு வேலை கொடுத்த முதலாளி இல்லையா? பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. என்ன எங்க பக்கம் திடீர்னு காத்து வீசுது? என்ன மேடம் செய்யறது? என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. வாழ்க்கையில சில பேரை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். நீங்க தான் உங்க பெரியமாட்ட சொல்லி எனக்கு முன்ன மாதிரி வேலை போட்டு தரணும். என்னது? நானா? விளையாடுறியா? உன்கிட்ட பேசுறத பார்த்தாலே அவங்க என்ன திட்டுவாங்க. இதுல உனக்கு வேலை வேற வாங்கி கொடுக்கணுமா? ஆமா, நீதான் கேப் வச்சிருக்கல, இப்ப வந்து வேலை கேட்டுட்டு இருக்க. அதை ஏன் கேக்குறீங்க? அது ரொம்ப பெரிய கதை மேடம். கேப் எல்லாம் இப்ப இல்ல மேடம். வேலை தேடிக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கேன். மேடம், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்காக உங்க பெரியம்மா கிட்ட பேசக்கூடாதா? மேடம், உங்ககிட்ட கேட்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிருங்க. இல்லப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க எல்லாம் வந்து வேலை கேட்காதுன்னு சொல்லுங்க. நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் உங்களை மனசுல வைக்கலைங்க. ரெடியா இருக்க?
ராஜிமா வராங்க. அவங்க உன்கிட்ட நான் பேசுறத பார்த்தாங்கன்னு அவ்வளவுதான். ஐயோ இவன் இங்க என்ன பண்றான்? நான் கூப்பிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது ராஜிமா. அவர்தான் வந்து நிக்கிறாரு. நிக்கிறாரா? நிக்கிறான்னு சொல்லு. சரி நீங்களே கேளுங்க, நான் எதுவும் சொல்லல. ஏன் கம்பெனில உனக்கு என்ன வேலை? முதல்ல இங்க இருந்து போ. உன்னை யார் உள்ள விட்டது? செக்யூரிட்டி. மேடம் 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 டென்ஷன் ஆகாதீங்க மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? என்னமோ பிசினஸ் டீல் பேசணுங்கிற மாதிரி கூப்பிடுற. இங்க பாரு, இப்ப இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? மேடம் மேடம் மல்லியை பத்தி தான் பேசணும். என்ன மல்லிய பத்தியா? அவளை பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? மல்லிக்கு உதவி பண்ண போய் நான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் மேடம். எனக்கு வேற எங்க போறது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். விஜய் சார் இருந்தா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பேன். அவரும் பாவம் சின்னதா கூட ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்காரு. யோசிச்சு பார்த்தேன், எனக்கு உங்களை விட்டா வேற யார்கிட்ட போறதுன்னு தெரியல மேடம். அப்படி என்ன சிக்கல் அவ உன்னை மாட்டி விட்டா? முதல்ல அத சொல்லு. சொல்றேன் மேடம், சொல்லாம எங்க போறேன். ஆனா எனக்கு ஒரு வேலை தருவீங்களா மேடம்? உனக்கு வேலை? நீதான் கேப் முதலாளியாச்சே. உனக்கு வேலை தர அளவுக்குல நான் பெரிய ஆள் இல்லப்பா. ரஞ்சு உள்ளவா. மேடம் 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 என் நிலைமை தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நான் அந்த மல்லிக்கு உதவி செய்ய போய் நான் இப்போ தெருவில் நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நிஜமாவே தெருவில் நிக்கிற நிலைமை தான் மேடம். அது இல்ல, மல்லின்னு என்னமோ சொன்னியே. 5 லட்சம் மேடம். அன்னைக்கு வக்கீல் கொடுத்தமே, அது என் சொந்த காசு தான் மேடம். அது என் கேபை வித்து தான் மேடம் நான் ரெடி பண்ணேன். நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம். ரஞ்சி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? ஆமாங்க மேடம். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மல்லிகிட்ட அவ்வளவு பணம் ஏது? அவளை நம்பி யார் அவ்வளவு பணம் தருவாங்க சொல்லுங்க? அங்கதான் பிசினஸ் மேக்னெட் இருக்காங்களே, அன்னபூரணி. அவங்க என்ன உங்களை மாதிரி பெரிய கம்பெனியா வச்சிருக்காங்க? 4 பேரை வேலைக்கு சேர்த்து விட்டு அதுல வர கமிஷனை வச்சு அவங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் சார் எனக்கு ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு மேடம். அந்த உதவியை மறக்க கூடாது இல்லையா? அதான் மல்லி உதவின்னு கேட்டதும் விஜய் சார் கேஸ்க்காக மனசு கேட்காம நான் கொடுத்துட்டேன் மேடம். மேடம் இப்ப என் பொழப்புக்கு வழி தெரியாம நின்னுட்டு இருக்க மேடம். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்பயோ தெரியும். இப்ப அது நடந்திருக்கு, அவ்வளவுதான். என்ன மேடம் சொல்றீங்க? தெரியுமா? மல்லியோட ராசி அப்படி. அவ எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் உருப்படாது. அவளை சேர்த்தவங்க சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலைமை தான் வரும். நீயே நல்லா யோசிச்சு பாரு. முதல்ல அவ அண்ணன் பாலு, அவங்க நிலைமை யோசிச்சியா? பாவம் ஏதோ உழைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்ப பாரு, ஹாஸ்பிட்டலும் கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கான். விஜய் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துட்டு இருந்தான். எப்ப அவளை கட்டிக்கிட்டானோ அப்ப புடிச்சது சனி. விடாம துரத்தி துரத்தி கம்பெனி போய், குழந்தை போய், பேரும் போய், மானம் மரியாதை எல்லாமே கெட்டு போய் இப்ப ஜெயில கிடக்குறான். ஏன் உன்னையே எடுத்துக்கோ. ஏன் அனுபவ பூர்வமா இப்ப நீ உணர்ந்துட்டல்ல? அன்னபூர்ணியும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உன்ன மாதிரி என் கம்பெனி வாசல்ல வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்பதான் அது புரியுது மேடம். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நடந்ததை விடுங்க மேடம், அவங்க எப்படியோ போட்டோம். எனக்கு முன்னாடி மாதிரி உங்க கம்பெனில ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். ராஜிமா, ராஜிமா, நம்மளும் டிரைவர் வேணும் தானே பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வேலைக்கு இப்போதைக்கு ஆள் தேவையில்லை, நீ கிளம்பலாம். மேடம் இந்த பாரு, உன் நிலைமையை நினைச்சு என்னால பரிதாபப்படதான் முடியும். நீயா போறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிடவா? மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். எனக்கு இப்போ கிளைண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. ரிசப்ஷன் கிட்ட நின்னு இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணு. நான் உள்ள போய் சிசிடிவி பாக்குறதுக்குள்ள நீ இடத்த காலி பண்ணிருக்கணும். மேடம் குட் மார்னிங் மேடம். வாங்க வாங்க, வெல்கம் மார்னிங் மேடம். ரஞ்சி, இவங்களை வெல்கம் ஹால்ல உட்கார வச்சு காஃபி டீ என்ன வேணும்னு கேட்டு கொடு. வெயிட் பண்ணுங்க சார், நான் வரேன். ஓகே மேடம். வாங்க சார். வரேன் மேடம்.
வாங்க. ஓகே ஆகும்னு தான் நம்புறோம். வாங்க மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங் குட் மார்னிங், குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க் யூ. எங்க கம்பெனி மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. புதுசா நாங்க ஆரம்பிச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் மத்த புது கம்பெனிஸோட டை அப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம கம்பெனியோட ஏற்கனவே லாயல் கிளைண்ட்ஸா இருக்கிற உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்காக தான் MOU சைன் பண்றதுக்கு உங்களை இன்னைக்கு வரவே சொல்லியிருந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்க உங்க ப்ரொபோசல்ஸை பிரசன்ட் பண்ணலாம். முதல்ல SKR குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மிஸ்டர் சந்திரசேகரை வெல்கம் பண்றேன். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆகணும். சூப்பர். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. Thank you. நீங்க ரொம்ப பிரமாதமா உங்க ப்ராஜெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப We are thanks, very satisfied. ஓகே மேடம். அந்த அக்ரிமெண்ட் எடுத்து கொடு. நாம அப்படியே MOU சைன் ஷூர் பண்ணிடலாம். மேடம். இது ரொம்ப உங்களுக்கு. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். லுக் அட் இட். மேடம், வெளியில நிக்கிற தம்பி வெளியில யார் நிக்கறாங்க? ரஞ்சி, யார் ரஞ்சிது? சார் யார சொல்றாரு? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா மேடம்? இல்ல இல்ல, நாங்க உள்ள வரப்ப மேடம் கிட்ட அந்த தம்பி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. ராஜமா, அரவிந்த் சொல்றாரு. அரவிந்தா? ஓ ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. ஓகே ஓகே, ஆமா அந்த தம்பி பேர் அரவிந்த் தான். அவனுக்கு என்ன சார்? உங்களுக்கு அவனை தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? கோயம்புத்தூர்ல அவங்க ஃபேமிலியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? மேடம், உங்களுக்கு கூட அவங்க ஃபேமிலியை தெரிஞ்சிருக்கலாம். எனக்கா? ஆமா மேடம், உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? கோயம்புத்தூர்ல SR மில்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, நல்லாவே தெரியுமே. சந்திரலிங்கம் சார் தானே? அவரே தான் மேடம். ஓ, அவருக்கு கார் ஓட்டி இருப்பான் போல. ஆமா மேடம், அவருக்கு கார் ஓட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நீங்க சொல்றத வச்சுதான் சொன்னேன். எங்கேயும் கார் ஓட்டிட்டு தான் சுத்துறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க காரை கூட ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஐயோ மேடம், நான் அதை சொல்ல வரல. அந்த தம்பி சங்கர்லிங்கம் சாரோட டிரைவர் இல்ல மேடம், அவரோட ஒரே மகன் மேடம். SR மில்ஸ் ஓனரோட பையனா அவரு? ஆமா மேடம். மேபி அவன மாதிரி இருப்பான் போல இருக்கு. நீங்க தான் விஷயம் தெரியாம பேசுறீங்க போல இருக்கு. ஐயோ இல்ல மேடம், அவங்களோட ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும் மேடம். அந்த பையனுமே என்ன ஒரு மாதிரியா தான் பார்த்தான். இருந்தாலும் மீட்டிங் முடிஞ்சதும் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்துட்டேன் மேடம். சார், நீங்க நிஜமாவா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எதுக்காக இங்க இவன் வாடகை கார் ஓட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்? அவருக்கு தான் கோடி கணக்குல சொத்து இருக்குமே. உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 10-15 தலைமுறைக்கு அவங்க சாப்பிடலாமே. என்னத்த சொல்றது மேடம், இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல மேடம். அப்பா கூட சண்டை போட்டு வெளியில வந்துட்டா மேடம். ஏன், என்ன சண்டை? அப்போ அங்க திரும்ப போகவே மாட்டாரா? மேடம், சண்டைனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேடம். தம்பிக்கு ஒரு வைராகியம் மேடம். அப்பாவோட சொத்தையும் பேரையும் வச்சு முன்னேற மாட்டானா.
தானே உழைச்சு முன்னேறி பெரிய ஆளாகி காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்கான் மேடம் அந்த தம்பி. மேடம் அந்த தம்பி உங்ககிட்ட என்ன கேட்டாரு மேடம்? அவனுக்கு வேலை வேணுமா? நீங்க உங்க கம்பெனில வேலை கொடுக்குறீங்களா? ஐயோ, சங்கர்லிங்க சாருக்கு தெரிஞ்சதுன்னா என் மேல கோச்சுக்குவார் மேடம். சார் நினைச்சார்னா அடுத்த நிமிஷம் தம்பி பேர்ல சொத்தெல்லாம் மாறிடும் மேடம். பல கோடிகளுக்கு அதிபதி மேடம். அதை விட்டுட்டு இப்படி யார் கம்பெனிலயோ வேலை கேட்டுட்டு நிக்கிறார் மேடம். புரிஞ்சிக்கவே முடியலையே மேடம். அரவிந்த் கோடீஸ்வர வீட்டு பையனா? இது தெரியாம போச்சே. என்னம்மா பதட்டமா இருக்க? நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்காதுமா. எப்படிப்பா சொல்றீங்க? அந்த வக்கீல் சேனா லேசப்பட்டவ இல்ல. அவளை பத்தி நான் தரவா விசாரிச்சேன். ரொம்ப பெருசா சொல்றாங்க. என்னப்பா சிரிக்கிறீங்க? நீ எல்லாம் என்ன விசாரிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் கூட படிச்ச சிந்தி இப்போ வக்கீலா இருக்கா. மதுரையில ஒரு பெரிய வக்கீல் கிட்ட ஜூனியரா இருக்கா. அவகிட்ட தான் கேட்டேன். இந்த அம்மா ரொம்ப ஃபேமஸா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா. இறங்கிட்டா எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருவாங்களா? இருக்கட்டுமே. இதெல்லாம் நீ இன்னைக்கு விசாரிச்சுட்டு நிக்கிற? விடிஞ்சா கேறீங்க. இப்ப டென்ஷன் ஆனா மட்டும் போதுமா? இல்ல நான் தான் கேக்குறேன், இப்ப டென்ஷனா என்ன நடந்துரும்? பின்ன என்னம்மா? இதெல்லாம் நான் எப்போ விசாரிச்சு முடிச்சிட்டேன். அவ ஒரு பிரபலமான வக்கீல்னு கேள்விப்பட்டதும் நான் அதுக்கு ஏத்த மாதிரி ஆஃபரோட தான் போனேன். அவ என்ன பண்ணா தெரியுமா? நான் கொடுத்த நகையை வாங்கவும் செஞ்சா. கடைசியில பார்த்தா நம்மகிட்டே டபுள் கேம் ஆடிட்டான். அப்புறம் விசாரிச்சதுல தான் அம்மையார் ரொம்ப நேர்மையானவங்கன்னு கேள்விப்பட்டேன். இத முதல்ல நான் தெரிஞ்சிருந்தா அந்த ரூட்ல நான் போயிருக்கவே மாட்டேன். சரி, முடிஞ்ச கதை இப்ப எதுக்கு? விடுங்க. செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தலையை பின்னாடி திருப்பி கூட யோசிக்கணும்னு நீங்க தானப்பா சொல்லுவீங்க. அது சரி, யானை பாசி இருக்கிற இடம் தெரியாம காலை வச்சு வலிக்கிருச்சு. அதை விடுமா. ஆனா நான் எப்போ கண்டுபிடிச்ச விஷயத்துல நீ இப்ப கண்டுபிடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, அது என்னவா? அப்பா போதும், என்னால உங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? பிளான் இருக்கா உங்ககிட்ட ஏதாச்சும்? இவ்ளோ கூலா பேசுறீங்க. அதுக்கு தான் ஒருத்தனை வர சொல்லிருக்கேன் நேசா. யாருப்பா? நான் நகையை கொடுத்து பார்த்தா அது அவளுக்கு வேண்டாமா. பின்ன என்ன பண்றது? அவளை குணமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சார் இத வந்துட்டான். வாப்பா. வணக்கம் சார். வாப்பா, உட்காருப்பா. பரவாயில்ல சார். நிசா, உள்ள டேபிள்ல ஒரு குட்டி பேக் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோ. ஓ தம்பி உட்காருப்பா. உட்காரு. சரிங்க சார். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பசங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். அப்புறம் தம்பி, உங்க மேடம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க சார். உட்காருமா. தம்பி, உங்க மேடத்துக்கு நல்ல நல்ல ஆஃபர்லாம் கொடுத்தேன். குழைக்க தெரியாத பொம்பளை இருக்காங்களே. மேடம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சார். பாத்தீங்களாப்பா, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அதையே சொல்றாங்க. ஆமா, அந்த அளவுக்கு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அந்த மேடம். ஏன் தம்பி, இந்த உலகத்துல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தா என்ன சொல்லுவாங்க? குழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க மேடம். பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, அரசாங்க அதிகாரிங்க எல்லாம் மேடமை பார்க்க வருவாங்க. ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. மேடம் எதுவுமே வாங்க மாட்டாங்க, திட்டி விட்டுருவாங்க. என்னடா இப்படி பண்றாங்களேன்னு இருக்கும். தம்பியை முதல்ல பிடிச்சிருந்தா நம்ம வேலை ஈஸியா இருந்திருக்கும்ல. ஆமாம் தம்பி, உங்க மேடம் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நீங்க இல்லையே. உழைக்க தெரிஞ்ச பையன். அதாவது தம்பி, எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்க காரையை ஓட்டிட்டு இருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு சொந்த கார் வேண்டாமா? வாங்கணும் சார். லோனுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அட என்ன தம்பி நீங்க, நமக்கு சாதகமா வந்துட்டு லோன் என்ன லோனு? நான் சொல்றத மட்டும் செஞ்சு கொடுங்க. அடுத்த நாள் புது கார் உங்க வீட்டு முன்னாடி நிற்கும். இத பிடிங்க. தம்பி தம்பி தம்பி, அவசரப்பட்டு அதை வெளியில எடுத்துறாதீங்க.
கவனம். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கேன். நாளைக்கு உங்க மேடம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கார் ஏசி வெண்டர்ல அடிச்சு விட்டுருங்க. கார் கிளம்பும் போது ஏசியை கம்மியா வச்சு போக போக ஏத்தி விட்டீங்கன்னா முடிஞ்சது. சார் கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.